அன்பு நேயர்களே, மாலை வணக்கம். இன்றைய ஆன்மீக பொழுதில் நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னா ரத சப்தமி. ரத சப்தமின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ரத சப்தமிங்கிறது தை அமாவாசையை அடுத்து 7வது நாளாக அமைகிறது ஆகும். ரத சப்தமி சூரிய பகவானோட பிறந்த நாளையே நாம் ரத சப்தமியாக கொண்டாடுறோம். நாடு முழுக்க விமரிசையாக ரத சப்தமியை கொண்டாடுறாங்க. ஐதீகம் என்னன்னா, ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவான் தனது வாகனத்தில் ரதத்தில் 7 குதிரைகள் கொண்ட பூட்டப்பட்ட ரதத்தில் பவனி வர்றார். அந்த 7 குதிரைகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, வானவில்ல தோன்றக்கூடிய 7 நிறங்களை குறிக்குது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி பிரயாணப்படுறார். அந்த காலத்தை தான் நாம் ரத சப்தமின்னு சொல்லுவோம். பொதுவாக வசந்த காலத்தில் இருந்து அறுவடை காலத்தை தொடங்கின மாதிரி இந்த ரத சப்தமியை நாடு முழுக்க நாம் கொண்டாடுறோம். ரத சப்தமி மாசி மாதத்தில் வரும். ரத சப்தமியை கொண்டாடுறதுக்கு பல சூரிய கோயில்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அதில் பிரசித்தி பெற்றதுன்னு சொன்னோம்னா கோனார்க் டெம்பிள் அல்லது கோனார்க் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரிசாவில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற கோனார்க் கோயில். அடுத்த சூரிய கோயில்னு பார்த்தோம்னா அரசவல்லி கோயில், அது ஆந்திர பிரதேசில் இருக்குது. இன்னும் சில கோயில்கள் பார்த்தா ஜம்மு காஷ்மீர்லேயும் இருக்குது, குஜராத்லேயும் இருக்குது. ஐதீகம் என்னன்னா, விஷ்ணு பெருமான் சூரிய பகவானா அன்னைக்கு காட்சி அளிக்கிறது தான் நம்ம ரத சப்தமியா மேலும் விளக்கிக்கிறோம். திருமலையில் ரத சப்தமியை மிக விமரிசையாக கொண்டாடுவாங்க. அந்த ரத சப்தமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 மாட வீதியில் ஸ்ரீ பகவான் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவியுடனும் பூதேவியுடனும் 7 வாகனங்களில் 4 மாட வீதிகளிலும் வலம் வருவார், மக்களுக்கு காட்சி தர்றார். இந்த விமரிசையான ரத சப்தமியை சின்ன உற்சவம், பிரம்ம உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நடக்கக்கூடிய இதை சின்ன பிரம்மோற்சவமாக சொல்லுவாங்க. மலையப்ப சுவாமி வர்ற 7 வாகனங்களில் ஒவ்வொரு வாகனத்தை பற்றியும் நாம் இப்போ பார்ப்போம். ரத சப்தமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து தலையில் எருக்கம்பூ வைத்து நீராடினா ரொம்ப மிகவும் நல்லது. இந்த விஷயம் மிகவும் பிரசித்தி பெற்ற விஷயமாக பார்க்கப்படுது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 7 மலைகள் இருக்கிறது. அந்த 7 மலைகளும் 7 குதிரைகளாக பாவித்து மலையப்ப சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் முதல் வாகனமாக வருவார், மக்களுக்கும் காட்சி அளிக்கிறார். காலையில் 5:30 மணிக்கு சூரிய பிரபை வாகனம் தொடங்கி 8 மணி அளவில் முடிவடைகிறது. அதில் என்னன்னு பார்த்தோம்னா 4 மாட வீதிகளிலும் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி பூதேவியுடையும் ஸ்ரீதேவியுடையும் கோலாகலமாக சுற்றி வருகிறார். அந்த காட்சியை நம்ம பார்க்கறதுக்கு மிகவும் கொடுத்து வைத்திருக்கணும்னு சொல்லலாம். மலையப்ப சுவாமி தனது சுய ரூபமான வெங்கடாஜலபதி ஏழுமலையான் சுவாமியாக காலையில் 9 மணிக்கு மாட வீதிகளில் சின்ன சேஷ வாகனத்தில் பவனி வர்றார், மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். சின்ன சேஷ வாகனத்தில் என்னன்னு பார்த்தோம்னா, சேஷங்கிறது வாசுகி எனப்படக்கூடிய பாம்புகளின் ராஜா. அவற்றின் உருவம் பொதிச்ச உருவத்தில் மலையப்ப சுவாமி வெங்கடாஜலபதியா பவனி வந்து மக்களுக்கு காட்சியளிக்கிறார். இதனோட சிறப்பு என்னன்னா, குண்டலினி சக்தியோட வலிமையை உணர்த்துறதுக்காக ஏழுமலையான்
இந்த வாகனத்துல மக்களுக்கு காட்சியளிக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற கருட வாகனம். கருட வாகனத்துல சுமார் காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி மக்களுக்காக பவனி வர்றார். விஷ்ணு பகவான முதலும் முக்கியமான வாகனமா கருட பகவான் இருக்கார். கருட வாகனம் மிகவும் பிரசித்தி பெற்ற வாகனம். கருட வாகனத்தை பொதுவாக பார்க்கறதுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மிகுந்த கூட்டம் அலைமோதும். இந்த வாகனத்தில் பகவான் வரும்போது வணங்கி முடிச்சோம்னா நமக்கு எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற வாகனம் அனுமந்த வாகனம். அனுமந்த வாகனம்ங்கிறது மிகவும் முக்கியமான வாகனமாக இருக்கு. மலையப்ப சுவாமி அனுமந்த வாகனத்தில் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் மாட வீதிகளில் பவனி வர்றார். மக்களுக்கு மிகுந்த காட்சியளிக்கிறார். அனுமனையும் பெருமாளையும் ஒரு நேர சேர்ந்து வணங்குவது கோடி கோடி புண்ணியத்தை நமக்கு சேர்த்து கொடுக்கும். அனுமந்த சாமியை வணங்குறது மன தூய்மையும் சரணாகதி அடைகிற நிலைமையும் நமக்கு கொடுக்கும். நம்ம மனசுல இருக்க இருள் அகந்த இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற வாகனம் கல்பவருக்ஷ வாகனம். கல்பவருக்ஷ வாகனத்துல மலையப்ப சுவாமி 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் மக்களுக்கு மாட வீதியில உலா வந்து காட்சி தர்றார். கல்பவருக்ஷ மரங்கிறது மரங்களிலேயே தெய்வத்தன்மை உடையதாகவும் அது மேல் லோகத்தில் இருக்கிறதாகவும் கருதுவதுண்டு. கல்பவருக்ஷ வாகனத்தில் பகவான் மிகவும் அருமையாக மக்களுக்காக 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் காட்சியளிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற வாகனம் சர்வ பூபால வாகனம். சர்வ பூபால வாகனத்தில் சாட்சாத் இறைவன் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் மாட வீதிகளில் பவனி வந்து மக்களுக்காக காட்சியளிக்கிறார். சர்வ பூபால வாகனத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ லோகத்துக்கும் சாட்சாத் அந்த இறைவன் தான் எல்லாமே என்கிறத உலக மக்களுக்கு உணர்த்துறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட வாகனம்தான் சர்வ பூபால வாகனம். இந்த சர்வ பூபால வாகனம் மிகவும் முக்கிய வாகனமாக இருக்கு. ரத சப்தமியில இறுதியா இறைவன் அருள்பாலிக்கிற வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபிரபை வாகனம். சந்திரபிரபை வாகனத்துல 8 மணிலிருந்து இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகளில் இறைவன் உலா வந்து மக்களுக்கு காட்சியளிக்கிறார். சந்திரபிரபை வாகனம்னா கடைசி வாகனமா ரதசப்தமியோட கடைசி வாகனமா இருக்கு. இந்த வாகனத்துல இறைவன் காட்சி தந்த பின்பு இந்த பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. இந்த நாள்ல ரதசப்தமியோட சிறப்பு, ரதசப்தமியில எந்தெந்த வாகனத்துல விஷ்ணு பெருமான் வர்றார் அருள்பாலிக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உலானே சொல்லலாம். இந்த ஆன்மீக உலால நம்ம பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு இறைவனை வணங்கி வந்தோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி மிகவும் சிறப்பான ஒரு சீரிய முறையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி உருவாக்கலாம். அதனால இந்த பதிவின் நோக்கமே நல்ல விஷயங்களை நம்ம கற்றுட்டு இறைவனை சாட்சாத் அந்த பகவானை மனசில் நினச்சி துன்பங்களை விலக்கி இறைவனை அணுகுனா இறைவன் நம்மளை நோக்கி வருவாருங்கிறது தான் எங்களோட நோக்கம்.
நமது அடுத்த பதிவில் பங்குனி மாத சிறப்பு வழிபாடுகளையும் இறைவனோட சிறப்புகளை பற்றியும் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். நன்றி.